பிரவீன், அதாவது கடலூர் மாவட்ட பகுதியில் அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பி இருக்கிறன. அதைத் தொடர்ந்துதான் தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அனைத்து நீர்நிலைகளும் ஆய்வு மேற்கொண்டுள்ளார். அதில் ஒரு பகுதியாக வீராணை ஏரியில் தற்பொழுது முழு கொள்ளளவான 47.50 முழு கொள்ளளவை எட்ட உள்ள நிலையில் தற்பொழுது நீரின் அளவு அதிகரிக்கு வினாடிக்கு 18,000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அதாவது 1,00,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும். அதே போன்று அந்த குடியிருப்பு பகுதிகளிலும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. தொடர்ந்து பார்த்தோம்னா கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கடலூர், விருதாச்சலம், நெய்வேலி, பண்ருட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மிதமான கனமழை பெய்து வருகிறது. அதைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலும் அணை நிரம்பி வருகின்றன. அதே போன்றுதான் தற்போது கடலூர் மாவட்டத்திலும் அனைத்து நீர்நிலைகளும், குறிப்பாக வீராணை ஏரி, பெருமாள் ஏரி உள்ளிட்ட அனைத்து ஏரிகளும் அதாவது நீர்நிலை நிரம்பி இருக்கின்றன. தொடர்ந்து காலை முதலே தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அதாவது நீரின் அளவுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பிரவீன், நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக வீராணம் ஏரியில் நீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வினாடிக்கு 18,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதனை மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்து அதிகாரிகளிடம் இது தொடர்பான தகவல்களை கேட்டறிந்து வருகிறார். கூடுதல் தகவலுக்கு நன்றி பார்த்த சாரதி.